இந்த வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவதிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இன் கிரைஸ்ட், இன்றைக்கி நம்ம வாழ்கிற வேர்ல்டில் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லி டிகிரி, ஜாப், எக்ஸ்பீரியன்ஸ், சேல்ரி எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஒரு சான்ஸ் இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணுன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையாண்டு. ஸோ சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நல்ல காசு இருந்தால் தான், இல்லை நம்மகிட்ட நல்ல தகுதி இருந்தால், இல்லை நம்மகிட்ட நல்ல ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் நம்மகிட்ட ஒழுங்காக பேசிஞ்சுவாங்க, நம்மகிட்ட ஒழுங்காக சேருவாங்க. அப்படியே வேலை பார்க்கலான்னு போனோன்னா அங்கே நம்மகிட்ட நல்லா படிச்சிருக்கானா, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வேலையை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இல்லை டாக்டராக தான் ஆக போகலன்னா அங்கே நீட்டு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. சரி டாக்டர் தான் ஆக முடியல, சரி கல்யாணம் தான் முடிக்கலான்னு போனால் பையன்ட்ட நல்லா வேலை பார்க்கானா, நல்லா சம்பாதிக்கானா, சில நேரம் கருப்பாக இல்லைன்னு கூட பார்க்குறாங்க. இல்லை நல்லா சேல்ரி இருக்கா, வீடு இருக்கா, வீடு இல்லைன்னா இஸ் அன்செட்டில்டு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பொண்ணே கொடுக்குறாங்க. ஆனால் இப்படி இருக்கச்சில நம்ம பைபிளில் பார்த்தோன்னா ஜீசஸ் வேர்ல்டோட ஸ்டாண்டர்டில் மனுஷங்களை சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 16 verse 7 பார்த்தோன்னா, ஸோ நான் இங்கிலீஷில் வாசிக்கேன். பீப்புள் லுக் அட் த அவுட்வர்ட் appearance, பட் த லார்ட் லுக்ஸ் அட் த ஹார்ட். ஹார்ட்னா இருதயம். ஸோ இந்த ஹார்ட்டை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஹார்ட்டில் ஃபஸ்ட் வந்து ஹெச், ஹம்பிள் அண்ட் ஆனஸ்ட், தாழ்மையும் நேர்மையும் இருக்கிற இதயம். ஸோ இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டு வந்து ராகாப். ஸோ ராகாப் ஒரு ப்ராஸ்டியூட், எல்லாருக்கும் தெரியும். சொசைட்டி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆனால் அவங்க தாழ்மையோடும் உண்மையோடும் தேவனை அக்செப்ட் பண்ணாங்க, ஃபேத்தோட ஆக்ஷன் எடுத்தாங்க. நம்ம அதை யோசுவாவில் பார்க்கலாம், யோசுவா 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ காட் அவங்களோட பாஸ்ட்டை பார்க்கல, ஃபேத் ஃபில்டு ஹார்ட்டை தான் பார்த்தாங்க. ஸோ அடுத்தது இ ஃபார் எக்ஸ்பெக்டன்ட் ஃபேத், அப்படின்னா நம்பிக்கையோட எதிர்பார்க்குற விசுவாசம். ஸோ இதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நான் எடுத்தது தாவீது. சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ண போகும்போது அவங்களோட அப்பா அவங்களோட எல்லா மூத்த பிள்ளைகளையும் லைன்ஸாக நிற்க விட்டாங்க. நல்லா திட காத்தமாக அழகா வளர்த்தியாக இருக்கிற பார்த்து அவங்க நிற்க விட்டாங்க. ஆனால் அங்கே தாவீதை கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் யார்? ஒரு ஷெப்பர்ட் பாய், ஆடு மேய்க்கிற ஒரு பையன். ஸோ அது அவங்க அப்பா பொறுத்தலும் அவர் வந்து ஒரு அன்குவாலிஃபைட் பர்சன், தகுதியற்றவன். ஆனால் காட் அந்த தாவீதை தான் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இஸ்ரேலுக்கு வச்சாங்க. ஸோ காட் நம்ம குவாலிஃபைடாக இருக்கோமா பார்த்து சூஸ் பண்ண மாட்டார். ஈ சூசஸ் அண்ட் தென் ஈ குவாலிஃபைசஸ். அடுத்தது ஹார்ட்டில் அவைலபிலிட்டி அண்ட் ஒபீடியன்ட். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்தது சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஏசப்பா வந்து அங்குள்ள ப்ரீஸ்டையோ இல்லை அங்குள்ள ஞானிகள் ஸ்காலர்ஸையோ அவங்க செலக்ட் பண்ணல. அவர் சூஸ் பண்ணது ஒரு ஃபிஷர்மேனை, ஒரு டேக்ஸ் கலெக்டரை, இப்படி ஒரு சிம்பிள் ஆன மக்களை அவங்க சூஸ் பண்ணார். ஆனால் ஜீசஸ் கால் பண்ணும்போது உடனே பேதுரு அவங்க எல்லாம் நெட்டெல்லாம் விட்டுட்டு வேலையை மேத்யூ பார்த்திங்கன்னா அவர் அந்த டேக்ஸ் பூத்துலேருந்து விட்டு அப்படி ஓடி வந்து அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண வந்தாங்க. ஸோ காட் நம்மகிட்ட அபிலிட்டியை பார்க்குறது இல்லை, அவர் நம்மகிட்ட அவைலபிலிட்டியை தான் பார்க்குறாரு. அடுத்தது ஆர் ஃபார் ரெபெண்டன்ட் ஸ்பிரிட், மனம் திரும்புகிற உள்ளம். இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நான் பேதுரு வச்சுருக்கேன். ஏசப்பாவை 3 தடவை மறுதளித்தார். ஃபெயிலியரான மனுஷன், அழுது கண்ணீர் விட்டு இது பண்ணார். ஆனால் அவரோட ரெபெண்டன்ஸ் அவரை ரிஸ்டோர் பண்ணிச்சு. அந்த பீட்டர் தான் காட் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணார். நம்ம அதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ மக்களே, திரும்ப தேவன்கிட்ட புரோக்கனாக வரும்போது காட் நம்மளை யூஸ் பண்ண முடியும். கடைசியாக டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப், மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஸோ இதுக்கு ஆப்டான ஆள்னு பார்த்தோன்னா பவுல். யார்? அவர் கிறிஸ்தவர்களை துன்படுத்தினார், பர்சிக்யூட் பண்ணார், ஊழியத்துக்கு அன்ஃபிட்னு சொல்லப்பட்டார். ஆனால் காட் அவரை தான் மாற்றி நேஷனுக்கே அப்போஸ்தலராக சேஞ்ச் பண்ணார். ஸோ காட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கல, உங்களை என்ன ஆக்க முடியும்னு தான் அவர் பார்க்குறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பைபிள் இருக்கிற சில ஹீரோஸை பார்த்தோம். நம்ம இப்போ ஒரு மாடர்ன் லைஃப் எக்ஸாம்பிள் ஹீரோவை பார்க்கலாம். அவங்க யாருன்னா கிளாடிஸ் ஹெல்வார்ட். ஸோ அவங்க யாருன்னா ஒரு சராசரியான ஒரு உமன்.
அவங்க பணக்காரங்க கிடையாது, ஒரு ஒரு மிஷினரி பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்று மட்டும் இருந்துச்சு, ஒரு வாஞ்சை. எனக்கு சைனாவுக்கு மிஷினரியாக போகணுங்கிற ஒரு வாஞ்சை மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க மிஷினரி சொசைட்டியில் அப்ளையும் பண்ணாங்க. ஆனால் அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. என்ன சொல்லி யூஆர் நாட் குவாலிஃபைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அப்படியே விடலை. அவங்க நம்பின ஒரு விஷயம், கர்த்தர் அழைத்தார் கர்த்தர் கொடுப்பார். ஸோ அவங்க வந்து ஒரு வேலைக்காரியாக வேலை பார்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்த்தாங்க. அந்த பைசா சேர்த்து சிங்கிளாக விசுவாசத்தோட சைனாக்கு ஊழியம் பார்க்க போனாங்க. அங்கே ஊழியம் பார்த்தாங்க. அப்படி ஊழியம் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஒரு 100க்கு மேலே ஒரு பிள்ளைகளை ஆர்ஃபனேஜில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கச்சல ஒரு அங்கே சைனாவில் ஒரு போர் வந்துச்சு, வார் வந்துச்சு. ஸோ அந்த வாரின் மத்தியில் அந்த பிள்ளைகளை ஒரு ப்ராப்பராக அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக யுத்தத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அங்கங்கே பாம்பு விழுது, சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள சுட வர்றாங்க. இது மத்தியில் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து சொன்னாங்க, என்ன ஆண்டவரே என்னால் முடியலன்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கூட இருந்த ஒரு ஸ்மால் லேடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ மோசேயும் ஆரோன் பற்றி உங்களுக்கு தெரியல, அவங்கள வழி நடத்துனாங்களே அப்படின்னு சொல்லும்போது கிளாடிஸ் சொன்னாங்க, நான் மோசே கிடையாதே, நான் ஆரோன் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது, ஆனால் கடவுள் ஒரு அதே கடவுள் தானே, உங்கள்கிட்ட மோசே ஆரோன் கூட இருந்த கடவுள் தானே உங்ககிட்டயும் இருக்காங்க, அவங்க வழி நடத்துவாருன்னு சொன்னாங்க. அந்த நிமிஷத்தில் அவங்க நம்பிக்கையோடு ஆண்டோட ஒப்புவித்தாங்க. அந்த 100 மேலே பிள்ளைகளை ப்ரொடெக்டடாக அவங்க வந்து பாதுகாத்து சைனா விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் இந்த வேர்ல்டில் நம்ம எல்லாத்துக்கும் குவாலிஃபிகேஷன் தேவை. டாக்டர் ஆகிறதுக்கு நீட் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை சூஸ் பண்ணதுக்கு எலிட்டாக இருக்கானா பார்க்குறாங்க, ஜாபுக்கு மெரிட் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காட் பார்க்குறது வெறும் ஹார்ட், ஹம்பிள், அவைலபிள், ரெபென்டன்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ காட் ஒரு ஷெப்பர்டு இல்லை ஒரு ஃபிஷர்மேன், ஒரு விழுந்த டிசைபிள்ஸ் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளையும் ஏசப்பா யூஸ் பண்ண முடியும். Thank you.